கோல் செட் பண்றதா சொல்றீங்க. இனிஷியலா வந்து ரொம்ப எந்தூசியாசமா பிரசிடென்ட் போய் ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்திருக்கோங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க, நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கோல் செட்டிங் பண்ணும்பொழுது நிறைய அதிகமா கோல் செட் பண்ணிட்டு கம்மியா பண்ணாங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸலன்ஸ் அவார்டு கிடைக்காம போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. நல்ல கேள்வி. எப்பயுமே நானும் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது, கம்மியான கோல்ஸை செட் பண்ணுங்க, அதிகமா அச்சீவ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் 100 ப்ராஜெக்ட் 50 ப்ராஜெக்ட் போட்டிருக்கு, 10 ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணி போடுங்க. நீங்க வந்து 50 ப்ராஜெக்ட் கூட அச்சீவ் பண்ணுங்க. நீங்க போட்டதை விட கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைட்டேஷன் அவார்டு வராம போகும். கோலை வந்து கம்மியா வச்சுட்டு அச்சீவ்மெண்ட்டை ஜாஸ்தியா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், எனக்கு ஒரு டவுட். வருடம் ரோட்டரி வருடம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் கடந்து விட்டு 1 மாசம் போயிடுச்சு. கோல் செட்டிங் இப்ப பண்ணிருப்பாங்க. சரி, முன்ன பேசின மாதிரி நிறைய கோல் செட் பண்ணிருக்காங்க. இப்ப அதை போய் எடிட் பண்ணி கம்மி பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாம். அந்த ஆப்ஷனையும் ரோட்டரி கொடுத்துருக்குது. நீங்க கோல்ஸ் முதல்ல ஒருவேளை ரொம்ப ஏதோ தவறுதலா கூட நீங்க நம்பர் போட்டிருக்கலாம்ல. ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. கோலையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். பின்னாடி உங்களால அச்சீவ் பண்ண முடியலைன்னா அந்த கோலை கூட மாத்திக்கலாம். கோல் செட்டிங்ல மினிமம் கோல் செட்டிங் ஏதாவது இருக்காங்க சார்? இல்ல, மினிமம் கோல் செட்டிங் இல்ல, மொத்தம் 26 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 26 கோல்ஸ்லயுமே 26 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த 26 உங்களால என்ன, அது மினிமம் மேக்ஸிமங்கிறதே கிடையாது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்னு கூட போடலாம். என்னால இந்த வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும்னா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் தான். அதனால மினிமம்ங்கிறது கிடையாது. ஆனா அந்த 26 கோல்ல வந்து 13 கோல் மினிமம் நீங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு கிடைக்கும். சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிங்க சார். டிஆர்எஃப்க்கு கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுக்கு மினிமம் கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ அப்படின்னு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல, எந்த கோல்ஸ் எதுலையுமே மினிமமே கிடையாது. கிளப்போட விருப்பம், பிரசிடென்டோட விருப்பம் தான். அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காரோ அதை போட்டுக்கலாம். அதெல்லாம் நோ மினிமம். கிளப்ல இருந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, அது $10 கூட இருக்கலாம், $1 இருக்கலாம், $100 இருக்கலாம், $1000 கூட இருக்கலாம். சரிங்க சார். சப்போஸ் ஒரு கிளப்ல டிஆர்எஃப்கே கான்ட்ரிபியூட் பண்ணல, அவங்களுக்கு வந்து மத்த எல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க, அப்ப கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு உங்களுக்கு கிடைக்குமா சார்? கிடைக்கும். அதான் சொல்லிட்டேன், 26 கோல்ல 13 கோல் தான் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும். மெம்பர்ஷிப்பு, டிஆர்எஃப், போலியோ பிளஸ், அப்புறம் வந்து சர்வீஸ். இந்த 4மே வந்து நீங்க என்னதான் நம்பர்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் கோல்ல நீங்க என்ன ஆக்சுவலா அச்சீவ் பண்றீங்களோ அது மட்டும் தான் வரும். ஏன்னா வந்து அச்சீவ்மெண்ட்டை நீங்க எடிட் பண்ண முடியாது. அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்து rotary.org ஆல்ரெடி இருக்கிறது தான் நாம இது வந்து எடுத்துட்டு வந்து காட்டணும். ஸோ இந்த ஏரியா எல்லாம் பண்ணும்போது உங்களால என்ன முடியுமோ அதை போடுங்க. எக்ஸலன்ட் மது சார். உங்களை நான் பல வருஷமா ரோட்டரியில பார்த்துட்டு இருக்கேன். நம்ம அப்பப்போ மீட் பண்ணியிருக்கோம். பட் 1-to-1 வந்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்களுடைய ரோட்டரி கான்ட்ரிபியூஷன் இன்னும் நிறைய தொடரட்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி வீடியோக்கள் மீண்டும் நாம் வந்து இணைந்து செய்வோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.